Welcome to Suganya's Yummy Food. Today's recipes: sweet kolukattai and வேர்க்கடலை உருண்டை. First recipe: sweet kolukattai. Sweet கொழுக்கட்டைக்கு தேவையான ingredients: வறுத்த வேர்க்கடலை 1/2 கிலோ, பச்சரிசி மாவு இடியாப்பம் செய்யறது 1/2 கிலோ, வெல்லம் 1/4 கிலோ, உப்பு தேவையான அளவு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், வாட்டர் தேவையான அளவு. வறுத்த வேர்க்கடலை, வெல்லம், பச்சரிசி மாவு இடியாப்பம் செய்யறது, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கடாயை பற்ற வச்சுக்கோங்க. சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம காய வச்ச வேர்க்கடலை, சிலது கடையில் வறுத்ததும் கிடைக்கும். நம்ம காய வச்சது வாங்கணும்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்துக்கலாம். இந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் வீட்டில் வறுத்துக்கோங்க. 1/2 கிலோ வேர்க்கடலை போட்டிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை உருண்டை கொழுக்கட்டை இது விநாயகர் சதுர்த்திக்கு செய்வோம். நம்ம லீவ் டேஸில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் வீட்லேயே ரெடி பண்ணுறேன். நல்லா கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா அந்த வெடித்து வேர்க்கடலை கலர் மாறும். அந்த டைமில் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும் ஸ்கின்ஸ்லாம். அந்த டைமுக்கு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் மிதமாக வச்சுக்கோங்க. சூடு ஏறினதுக்கப்புறம் மிதமாக வச்சு வறுத்துருங்க, இல்லாட்டி சீக்கிரம் தீஞ்சிரும். வறுக்க காட்டியுமே ஸ்கின் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்ம அடிக்கடி வேர்க்கடலை உருண்டை செஞ்சோன்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்ல இம்யூனிட்டி கிடைக்கும், ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் அடிக்கடி கொடுங்க. மெமரி பவர் நல்லா இதாக இருக்கும். வேர்க்கடலை நல்லது இல்லைம்பாங்க, ஆனால் வறுத்து இது மாதிரி ஸ்வீட் கலந்து வெல்லம் கலந்து, சக்கரை கலக்காதீங்க, வெல்லம் கலந்து செஞ்சு கொடுங்க. அது நாட்டு வெல்லமாக பார்த்து வாங்குங்க. கெமிக்கல் போட்டதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்காம நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கி செஞ்சு கொடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் மிதமான தீயிலேயே நம்ம வறுத்தெடுக்கலாம். நம்ம கொழுக்கட்டை 2 டைப் 3 டைப்பில் கூட இருக்குது. கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, நிறைய வெரைட்டியில் இருக்குது. பாருங்கள், இப்போ வறுத்தாச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அனலை அணைச்சிடலாம். இதுக்கு மேலே இது பண்ணோன்னா தீஞ்சிரும். இந்த வறுத்தது தேவையான அளவு போதும். இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு தோலை எடுக்கிறவங்க எடுத்துருங்க. எடுக்க தேவையில்லைன்னு விரும்புகிறவங்க எடுக்க தேவையில்லை. நான் தோல் எடுத்துகிட்டே பண்ணுறேன். பனலை அணைச்சிட்டேன். பாருங்கள், தோல் எப்படி உருட்டி பார்த்தோன்னா தோல் உறிஞ்சு வரும். அந்த பதத்தில் இருக்குது. இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த வெல்லத்தை நான் தூள் பண்ணி வைக்க போகிறேன். இதை ஆறக்காட்டியும் இந்த ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிடுவோம். வெல்லத்தை பொடி பொடியாக பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கட்டி வெல்லம் போட்டிருக்கேன். 1/2 கிலோ வேர்க்கடலைக்கு போதுமானது. பச்சரிசி மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் ஆயில், உப்பு தேவையான அளவு அந்த தண்ணியிலே கலந்துக்கோங்க. அது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வரும்போது எடுத்து கீழே இறக்கி இந்த பவுலில் கொட்டின அரிசி மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறுங்க.
தண்ணி சூடேற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். அதனால் மாவில் தனியாக போட தேவையில்ல. இப்போ தண்ணியை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறனால நான் கரண்டியில் எடுத்து ஊற்ற கிளறிக்கிட்டே இருக்கிறேன். நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு நல்லா கிளறிக்கலாம். சில பேர் அடுப்பில் வச்சுட்டே கிளறுவாங்க. நான் அது மாதிரி பண்ணலை. தண்ணி கொதிக்க மாவு அதில் போட்டுக்கிட்டே கிளறிட்டு இருப்பாங்க. நான் தண்ணியை எடுத்து வச்சு கிளறி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு உருண்டையாக வரும். அந்த பதத்தில் தான் நம்ம அனல் அணைக்கணும். நான் பவுலில் போடுறதுலையும் வெண்ணெய் மாதிரி உருண்டு வர டைமுக்கு தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. வறுத்து வேர்க்கடலை பாருங்கள், தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா குறுக்குறன்னு பவுடர் பதத்துக்கு, ரொம்ப இப்போ நைஸாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் குறுக்குறன்னு இருக்கிற மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பண்ணுங்கள். ஹை ஸ்பீட் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பவுடர் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே ஒவ்வொரு டைமும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எடுத்து பாருங்கள். நம்ம பொடி அரைக்கிறோம்ல, அதோட இன்னும் கொஞ்சம் நைஸ் வரணும். சில பேர் பொடி குறுக்குறுன்னு எடுப்பாங்க, ரொம்ப அது மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நைஸாகிட்டு தண்ணி படாத மிக்சியை போட்டு அரைங்க. ஸ்பீடாக அரைச்சிக்கிட்டே இருந்தோன்னா வேர்க்கடலை வந்து எண்ணெய் பதம், அதனால் சூடு ஏறிச்சுன்னா அப்படியே கட்டியாக ஒட்டிக்கும். அதனால தான் ஆஃப் பண்ணி ஓட்ட சொல்கிறேன். பாருங்கள், இன்னொரு டைம் நான் போட்டு எடுக்கணும். ரொம்ப பொடி பதத்துக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு டைம் நான் லைட்டாக போட்டு எடுத்துறேன். இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஈரம் இல்லாத பவுலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் தூள் பண்ணியிருக்கிற வெல்லத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் வெல்லம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டு வேர்க்கடலை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா கலக்கணும். உப்பு இல்லாத வெல்லமாக வாங்குங்க, இல்லாட்டி உப்பு டேஸ்ட் மாதிரி இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட்டு ரொம்ப தெரியாது. உப்பு இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்குங்க. நல்லா கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும் போது நம்மளுக்கு ஸ்வீட் டேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், இல்லாட்டி ஒரு இடத்துல ஸ்வீட் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்கிற மாதிரி ரொம்ப இதாக காமிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி வராமல் நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் பண்ணலாம். இப்போது கொழுக்கட்டை மாவு ஒரு பால் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவி ஒரு உருண்டை எடுத்து நல்லா மிதன்னு அழுத்திக்கோங்க. நம்ம பூரி இது பண்ணுற மாதிரி. ஆனால் என்கிட்ட இல்லை, கொழுக்கட்டை மேக்கர் இல்லை. அந்த அச்சு வச்சு எல்லாரும் பண்ணுவாங்க. நான் இல்லாதனால கையிலே பண்ணுறேன். அது கொஞ்சம் டிசைனாக வரும், அச்சில் வச்சு பண்ணோன்னா ஷேப் கரெக்டாக இருக்கும். கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபராக இருக்கும்.
இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் அச்சு வச்சு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுலேயே கையிலையும் நம்ம டிசைன் பண்ணலாம். நம்ம அந்த எட்ஜஸ் வந்து கையாலேயே நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்க்கு மடக்கி விடலாம். அதுவே நமக்கு அச்சில் வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். நல்லா உள்ளங்கையால் அழுத்தி விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபில் ஆகிற அளவுக்கு, எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா வெடிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் கரெக்டாக ஃபில் ஆகிற அளவுக்கு வச்சு மடித்து அந்த கார்னர் எட்ஜஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் ப்ரெஸ் பண்ணி விடும் போதே நல்லா பெட்டல்ஸ் மாதிரி அழுத்தி விட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக டிசைன்ஸ் மாதிரியே வரும், நம்ம ஷேப் பண்ண மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாக ரொம்ப எண்ணெய் விட்டுறாதீங்க, இல்லாட்டி ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியில் விடுற எண்ணெய் வந்து லிமிட்டாகவே போதும். இப்போ இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி கடாயில் வந்து தண்ணி விட்டு அந்த இட்லி பிளேட்டை எடுத்து வச்சு ஒரு 8 minutes 10 minutes, இட்லி வேகிற பதமே தான், 8 minutes to 10 minutesக்குள்ளே வச்சு எடுக்கலாம். துணி போட்டு இட்லி ஊற்றுறவங்க அந்த இதுலேயே பண்ணலாம். துணியை ஈரம் பண்ணிவிட்டு அது மேலே வச்சும் ஸ்டீம் பண்ணலாம். 10 minutesக்கு மேலே வைக்காதீங்க, ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். 10 minutesக்குள்ளே கரெக்டாக 8 to 10 minutesக்குள்ளே எடுத்துருங்க. அப்போ சாஃப்டாக இருக்கும். மிதமான தீயில் வைங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா அந்த கொதிக்கிற தண்ணி வந்து மேலே இருக்கிற பிளேட்டில் பட உடனே அந்த வாட்டரி கண்டென்ட் வந்து பற்றும், குழக்குலன்னு ஆன மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப லோ ஃப்ளேமும் வேண்டாம். பாருங்கள், கரெக்டாக 10 minutesல எடுத்து பார்க்குறேன். சூப்பராக வந்திருக்கு. நம்ம தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கணும். இட்லி எப்படி வெந்துருச்சான்னு பார்க்குறோம், அதே மாதிரி டைப் தான். இப்போது ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, சூடாக சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் ரெசிபி, வேர்க்கடலை உருண்டை. இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை வறுத்தது 1/2 கிலோ, வெல்லம் 1/4 கிலோ. பாருங்கள், அதே டைப்பில் தான் வறுத்ததை தோல் உரிச்சிட்டு நான் அதை வந்து பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். வெல்லத்தையும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை பால்ஸாக எடுத்து வைக்கிறேன். சிம்பிள் ஒர்க், பட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. உடலுக்கு ரொம்ப நல்லது. இதே டைப் தான் எள்ளு உருண்டையும். நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கட்டி உதிராமல் இருக்கும் உருண்டை. நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வைக்கும் போது உதிராமல் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பால் பண்ணி வைங்க. இந்த 2 ரெசிபியும் வெரி ஹெல்த்தி, ஸ்டீம்டு ஃபுட் அண்ட் பால்ஸ் வித் வெல்லம். அதனால் ஹெல்த்துக்கு எந்த கேடும் விளைவிக்காது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, வெளியே வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ கரோனா இதில் வெளியே எதுவும் போகவும் முடியாது. அதனால் வீட்டில் இருந்து நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பி சேஃப். பாருங்கள், வறுத்த வேர்க்கடலை உருண்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கொழுக்கட்டை அண்ட் ஸ்வீட் வேர்க்கடலை உருண்டை எப்படி செஞ்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி ரெடி. Please subscribe my channel, like and share this video with your friends and families.